எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஒன்லி ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லப்படுற ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகத்துல இருக்கிற சில பீப்பிள்னால மட்டும் தான் இந்த உலகத்துல இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கலாம், இல்ல சீக்ரெட்ஸான விஷயங்களா இருக்கலாம், ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஆன்மீகத்த பத்தியும் பார்க்க போறோம். ஆன்மீகத்துல இருக்கிற பீப்பிள்னால புரிஞ்சிக்கக்கூடிய சில முக்கியமான ரகசியங்களா இருக்கலாம், சீக்ரெட்ஸா இருக்கலாம். அத பத்தியும் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லப்படுற விஷயத்தோட மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு பவர்ஃபுல்லான பீப்பிள். உங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்கு. எனக்குள்ளேயும் ஒரு பவர் இருக்கு. நம்மள மாரி மனிதர்கள் எல்லாருக்குள்ளயுமே வந்து ஒரு ஒரு பவர் இருந்துட்டே இருக்கு. அந்த பவர பேஸ் பண்ணி தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன வேணுமோ அத அடைஞ்சுகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஒரு விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்ம மட்டுமே பவர் கிடையாது. நம்ம மட்டுமே எல்லாம் கிடையாது. நம்ம எல்லாமே ஒரு பெரிய பவர்ல இருக்கிற ஸ்பிளிட் அப் ஆன பவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்ல வர விஷயம். அந்த பெரிய ஹையர் பவர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அது கடவுள்னு சொல்லலாம், இல்ல இயற்கைன்னு சொல்லலாம். அந்த விஷயத்த ஒரு பெர்சன் புரிஞ்சுக்கும்போது மட்டும் தான் வந்து நம்மலாம் வந்து ஒரு 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 பார்ட் ஆஃப் த பவர் அப்படின்ற மாரி புரிஞ்சுக்க முடியும். இத தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்சன் ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. இதே ஆன்மீகம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும். இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கிற பணம், பேர், புகழா இருக்கலாம். நம்மள சுத்தி பார்க்குற அழகான விஷயங்களா இருக்கலாம். எல்லாமே பொய் தான். எதுவுமே உண்மை கிடையாது. என்னப்பா சொல்ற? ஒரு ஒரு விஷயத்தையும் நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதா இருக்கலாம். இல்ல ஒரு புகழ் சம்பாதிக்கிறதா இருக்கலாம். பேர் சம்பாதிக்கிறதா இருக்கலாம். அவங்கவங்க படுற கஷ்டம் அவங்கவங்களுக்கு தான் தெரியும். இது என்னப்பா டக்குனு பொய்ன்னு சொல்லிட்டியே அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நான் இத பொய்ன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இத தாண்டின ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட தாண்டின ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரியாலிட்டி என்ன சொல்ல வருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த விஷயம்லாம் செஞ்சுட்டு இருப்போம். பணம், பேர், புகழ் எல்லாம் சம்பாதிச்சுட்டு இருந்திருப்போம். கூடவே நமக்குள்ள ஒரு விஷயம் வளர்ந்துகிட்டே இருக்கும் மரம் மாரி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அகங்காரம். நான் தான் இத பண்ணேன். நான் தான் இதுக்கு காரணம். நான் தான் இந்த பேர் வாங்குனேன். இவன் என்னுடைய மகன். இவன் என்னுடைய மகள். இது என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லப்படுற அந்த விஷயம் வந்து ஒரு செடியா மாறி, மரமா மாறி அப்படியே படர்ந்து வளர்ந்துரும். அந்த இடத்துல இந்த நான் அப்படின்னு சொல்லப்படுறது நீ கிடையாதுப்பா. அதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லப்படுற உண்மைய உணர்த்துறது தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்துல இருக்கிற பீப்பிளுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் கிடைக்கும். இது வந்து ஒரு நாலேட்ஜ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஒரு விஸ்டம், ஒரு பயங்கரமான ஒரு ஞானம். நம்ம என்ன ஒரு விஷயம் அடைஞ்சாலும், என்ன ஒரு விஷயம் நம்ம நம்ம பணம், பேர், புகழ் எவ்வளவு வச்சிருந்தாலுமே கூட சரி, அந்த நான் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க உடம்புல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் உண்மையான ஒரு ஸ்பிரிச்சுவலான பெர்சன். அத ரிமூவ் பண்ணியே ஆகணும். எல்லாத்தையுமே தாண்டி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த வந்து ஒரு ஹோட்டல் மாரி இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு நான்வெஜ் பிரியரா இருக்கீங்க. நான் வந்து உங்கள ஒரு 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 செட்டிநாடு ஹோட்டலுக்கு கூட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்க நம்ம போன உடனே உங்களுக்கு புடிச்ச ஒரு பிரானா இருக்கலாம், ஃபிஷ்ஷா இருக்கலாம், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. எல்லாமே எப்படி டேஸ்ட்டா இருக்கும்னு நெனைப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்னாலே நமக்கு இது மாரி செட்டிநாடு ஹோட்டல்னாலே வந்து நான்வெஜ்ஜ டேஸ்ட் பண்ணணுன்ற ஆசை ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நம்ம நாக்க சந்தோஷப்படுத்தணும்ன்ற எண்ணம் நம்மளுக்கு வந்துரும். இந்த டேஸ்ட்லாம் நீங்க அனுபவிப்பீங்க. அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியும் நான் ஏன் ஹோட்டல் மாரி கம்பேர் பண்ண சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற ஹோட்டலுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க உங்களுக்கு என்னென்ன மாரியான டிஷ்ஷஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காதலா இருக்கலாம், ஞானமா இருக்கலாம், இரக்கமா இருக்கலாம், உலகத்துக்கிட்ட நீங்க என்ன எடுத்துக்கணுன்ற ஒரு விஷயமா இருக்கலாம், உலகத்துக்கு நீங்க என்ன குடுக்கணுன்ற விஷயமா இருக்கலாம். இத்தன அழகான டிஷ்ஷஸ்லாம் கிடைக்கும். நார்மல் ஹோட்டலுக்குள்ள போய் நீங்க அந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்க நாக்கு சுவையாகுற மாரி, ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற ஹோட்டலுக்குள்ள போய் இந்த மாரியான அழகான டிஷ்ஷஸ்லாம் நீங்க டேஸ்ட் பண்ணும்போது, உங்க வாழ்க்கையே டேஸ்ட்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையா மாறும். இத தான் ஸ்பிரிச்சுவல் பெர்சன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள அப்படியே பொங்கி வழியும் காதல் அப்படின்ற ஒரு எண்ணம். எல்லா மனிதர்களையுமே வந்து புரிஞ்சுக்கிற எம்பத்தி அவங்களுக்கு இருக்கும். எல்லாரையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயம் அவங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி ஸ்பிரிச்சுவல் பெர்சனுக்கு கிடைக்கிற அந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லப்படுற உண்மையான பொருள், அந்த மீனிங் என்னவோ அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க இருக்கீங்க. ஒரு பெர்சனா நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட நான் போயிட்டு ஒரு விஷயம் கேட்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் நான் வந்து உங்களுக்கு வந்து நெறைய பணம் குடுக்க ரெடியா இருக்கேன். உங்களுக்கு புடிச்ச ஒரு வாழ்க்கைய குடுக்க ரெடியா இருக்கேன். இல்ல கார், பங்களா இதெல்லாம் குடுக்க ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாரி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு நார்மலான பெர்சன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுவே நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்சன் கிட்ட போறோம். அந்த ஸ்பிரிச்சுவல் பெர்சன் கிட்ட போயிட்டு, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ குடுக்குறேன். உங்களுக்கு என்ன ஒரு கேர்ள் வேணுமோ ஆசைப்பட்டீங்களோ, எவ்வளோ அழகான ஒரு பொண்ண நீங்க ஆசைப்பட்டீங்களோ, அந்த பொண்ண நான் குடுக்குறேன். இல்ல வந்து இப்போ ஒரு இடமா இருக்கலாம், ஒரு ஒரு ஓனர்ஷிப்பா இருக்கலாம், ஒரு ஊரா இருக்கலாம். எல்லாத்தையுமே உங்களுக்கு சொந்தமாக்குறேன்னு சொன்னா, அவங்க எதுவுமே வேணான்னு சொல்லிடுவாங்க. அவங்க அதுக்கு பதிலா என்ன கேட்பாங்கன்னா, ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்பாங்க. நாலேட்ஜ். எதுக்காக நாலேட்ஜ் அப்படின்ற மாரியான விஷயத்த கேட்கறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பணம், பேர், இந்த பெண்ணா இருக்கலாம், இல்ல வந்து மண்ணாசையா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு பெர்சனுடைய இந்த 5 சென்சஸ வச்சு தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த ஐம்புலன்கள ஒருத்தன் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான தேவை வந்து ஒரு நாலேட்ஜ்.
அந்த நாலேஜை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையான ஒரு ட்ரெஷர் எனக்கு அப்படின்ற மாதிரி போவாங்க. அது எப்படி நாலேஜ் அடைஞ்சிட்டா அது உண்மையான ஒரு ட்ரெஷரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க கையில இருக்கிற பணமா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு கூட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்கள சுத்தி நீங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அந்த வீடு வந்து உங்களுக்கு ஓனர்ஷிப்பா இருக்கலாம். இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் இறந்துடுவீங்க. அப்போ வந்து இதெல்லாமே நீங்க விட்டுட்டு தான் போய் ஆகணும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இதுதான் வாழ்க்கை, இதுதான் டெஸ்டினேஷன் சொல்லிட்டு இந்த மெட்டீரியலிஸ்டிக் மேல நீங்க கனெக்டடா இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரீபர்த் எடுப்பீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. மறுபடியும் பிறப்பெடுப்பீங்க. ஏன்னா நம்ம லைஃப் அப்படி சொல்லப்படுது சைக்கிள் மாரி. நம்ம திரும்பி திரும்பி பொறந்துகிட்டே இருக்கோம். ஆனா எப்போ இதெல்லாம் போய் இதுலருந்து நீங்க வந்து இன்டர் கனெக்டடா இருந்து இந்த கனெக்ஷன்ஸ்லாம் வெளிய வந்துட்டீங்க. மெட்டீரியலிஸ்டிக்லருந்து கனெக்ட் ஆகாம கொஞ்சம் வெளிய வர அளவு நாலேட்ஜ் கத்து வச்சுக்கிட்டீங்க. உங்க ஐம்புலன்களையும் அடக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ரீபர்த் எடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இததான் லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்தையும் ஸ்பிரிச்சுவல் பெர்சன்ஸ் வந்து அதிகமா தெரிஞ்சு வச்சுட்டே இருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து ரிஷிகளா இருக்கலாம், யோகிகளா இருக்கலாம், இந்த ஒரு விஷயத்த வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி அவங்களுக்குள்ள நெறைய ஆனந்தத்த வந்து பெருக்கிக்கிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்பிரிச்சுவல் பெர்சன்னால புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த வேர்ல்டு வந்து ஒரு டெம்பரவரியான விஷயம். இத தாண்டுன ஒரு ஹையர் செல்ஃப், ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலீம் இருக்கு அப்படின்ற மாரியான விஷயத்த புரிஞ்சுப்பாங்க. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறத புரிஞ்சுக்கிறதே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான பெர்சனுடைய ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்ற மாரி சொல்லுவேன். எதுவுமே நம்ம நம்ம பிளான் பண்றோம், செய்றோம். ஆனா அதுக்கு மேல இருக்கிற ஒரு சக்திய பேஸ் பண்ணி மட்டும் தான் வந்து இங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாமே வந்து ஒரு பகல் கனவுல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது சில கனவுகள்லாம் ரொம்ப ரியாலிட்டியா இருந்துட்டு இருக்கும். அதே மாரி தான் நம்ம வாழ்க்கையும் வந்து ஒரு கனவு மாரி தான். இந்த கனவு எப்ப கலையுதோ அப்பதான் நம்ம நிரந்தரமான தூக்கத்துக்கு போவோம் அப்படின்ற மாரியான ஒரு உண்மைய தெரிஞ்சு வச்சிருக்கவங்க தான் ஒரு ஸ்பிரிச்சுவலான பீப்பிள். அது மட்டும் இல்லாம, இந்த விஷயத்த அடையறதுக்காக, ஸ்பிரிச்சுவாலிட்டிய அடையறதுக்காக ரிலிஜியன வந்து ஒரு பாஸ்போர்ட் மாரி யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஒரு ஹிந்துவா இருக்கேன், நான் ஒரு முஸ்லீமா இருக்கேன், நான் கிறிஸ்டியனா இருக்கேன், நான் ஒரு புத்திசம்ல இருக்கேன். இந்த மாரி இந்த மத பிரிவுகள வந்து பயன்படுத்தணும்னு நெனைக்க மாட்டாங்க உண்மையான ஆன்மீகவாதிகள். உண்மையான ஆன்மீகவாதி வந்து எந்த பிரிவ பத்தி யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்சைட்ல இருக்கிற நாலேட்ஜ பத்தி தான் யோசிப்பாங்க. மதத்துக்குள்ள இறங்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளயே இறங்குவாங்க. அவங்கள பத்தி அதிகமா யோசிப்பாங்க. உங்கள பத்தி நீங்க உங்களுக்குள்ள தான் போய் தேட ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாரி சொல்ற மாரி, அவங்க வந்து அவங்களுக்குள்ள தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரிலிஜியன் பேஸ் பண்ணி இருக்கிற சாஸ்திரங்கள், சடங்குகள் இதுக்கெல்லாம் நம்ம அடிமையாகக் கூடாதுன்றதுல தெளிவா இருப்பாங்க. இது மூலியமா மனிதனுக்கு வந்து எந்த ஒரு பயனும் விளையப் போவதில்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் வந்து புரிஞ்சுக்கிறவங்க தான் இந்த உண்மையான விஷயத்த, இந்த முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கிறவங்க தான் ஸ்பிரிச்சுவல் பெர்சன்ஸ் அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கங்க. அத தாண்டி அவங்க அடையிற மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள அவங்க நெறைய விஷயம் சர்ச் பண்றதுனால, ஒரு இன்னர் பீஸா இருக்கலாம், இன்னர் ஜாயா இருக்கலாம். எல்லாத்தையுமே தாண்டி உண்மை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு. நீங்க யார் அப்படி ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லப்படுற உண்மைய வந்து அவங்க ஈஸியா தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது இம்பார்ட்டன்ட்டான விஷயம் ஸ்பிரிச்சுவல் பெர்சனுக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்ஃபில்மென்ட் ரியாலிட்டி. ஃபுல்ஃபில்டா இருக்கீங்களா நீங்க? நீங்க ஃபுல்ஃபில்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நீங்க ரியலா எப்படி சொல்வீங்க? நான் வந்து எனக்கு இவ்வளோ பணம் இருந்தா போதும் நான் ஃபுல்ஃபில் ஆயிடுவேன். இந்த மாரி லெவல்ல எனக்கு பொசிஷன் கிடைச்சா போதும் நான் ஃபுல்ஃபில் ஆயிடுவேன். எனக்கு இத்தன குழந்தைகள் இருந்தா போதும் நான் ஃபுல்ஃபில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபுல்ஃபில்மென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நமக்கு நீண்டுட்டே போகும். ஒரு விஷயத்த அடைஞ்சோம்னா அடுத்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்த அடைஞ்சோம்னா அடுத்த ஒரு விஷயம். ஏன்னா கடவுள் வந்து ஒரு முறை மனிதன் கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு தங்கத்துல வந்து பொழியிற ஒரு அருவி வேணும். அந்த அருவியில ஃபுல்லா தங்கமா பொழியணும் அப்படின்ற மாரி கேட்டானா, அது குடுத்த உடனே கடவுள் என்ன கேட்டாராம், இது போதுமான்னு கேட்கும்போது, இல்ல இல்ல தங்கத்த விட இன்னும் உயர்ந்தது வைரம். அத பொழியிற மாரி இன்னொரு ஒரு அருவிய குடுங்க அப்படின்ற மாரி கேட்டானாம். மறுபடியும் கடவுள் கேட்கல. அடுத்து வேற என்ன வேணும்னு சொல்லிட்டு. அப்போ மனிதனுடைய குணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கிடைச்சதுன்னா அதுக்கு அடுத்து என்ன? அதுக்கு அடுத்து என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்ஃபில்லே ஆகாம போய்க்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான். சிம்பிளா சொல்லப்போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுல ஃபுல்ஃபில் ஆவோம் அப்படின்னா, சாப்பாட்டுல ஃபுல்ஃபில் ஆவோம். ஒரு பெர்சன கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்னதான் பொன், பொருள், நகைலாம் குடுத்தாலும் போதும்ன்னு சொல்ல மாட்டான். போதும்ன்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு. அந்த சாப்பாட்டுல மட்டும் தான் அவன ஃபுல்ஃபில் பண்ண முடியும். மத்தபடி பொன், பொருள் எவ்வளவு குடுத்தாலும் அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். இந்த இடத்துல ஃபுல்ஃபில்மென்ட்டோட ரியாலிட்டியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல எப்ப போதும்ன்னு நம்ம நெனைக்கிறோமோ, நம்ம கையில இருக்கிற பணம் போதும். நமக்கு கடவுள் குடுத்த வாழ்க்கை போதும். இந்த மாரி அமைப்பு நம்மளுக்கு இருக்கு. இதுலயே நான் சாட்டிஸ்ஃபை அடையறேன் அப்படின்னு சொல்ல போனா, இந்த கிராட்டிட்யூட் நேச்சர் வந்து ஸ்பிரிச்சுவல் பெர்சன்ஸ்க்கு அதிகமா தெரியும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து கிளியரான ஒரு உண்மை தெரியும். நமக்கு அவுட்டர் ரிசல்ட் என்ன வேணா இருக்கலாம். சக்சஸா இருக்கலாம், ஃபெயிலியரா இருக்கலாம். நீங்க திடீர்னு பெரிய ஆள் ஆகலாம், திடீர்னு கீழ போலாம். இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். நம்மனால வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஆனா, நம்மளுடைய இன்னர் சாட்டிஸ்ஃபாக்ஷன் சொல்லப்படுது. எந்த இடத்துல நம்ம இருந்தாலுமே, அப்ல போனாலும், டவுன்ல போனாலும், நம்ம எப்படி மெயின்டெயின் பண்ணிக்கிறோம் நம்மள அப்படின்னு சொல்லப்படுற அந்த உண்மைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதுக்காக தான் வந்து அவங்க கனெக்ட் பண்ற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆன்மீகம். ஆன்மீகத்துல அதிகமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தனிமையில இருந்துட்டே இருப்பாங்க. அவங்கள உணர்ந்துட்டே இருப்பாங்க. 3வது விஷயம் ஸ்பிரிச்சுவல் பெர்சனுக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன் இன்டர்னலா ரினியூ பண்ணிட்டே இருக்கணும். பஸ் பாஸ் ரினிவல் மாரி, டிரைவிங் லைசென்ஸ் ரினிவல் மாரி,
நாம இன்டர்னலா நம்மள ரெனியூவல் பண்ணிட்டே இருக்கணும். அது எப்படிப்பா ரெனியூவல் பண்ணணும் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா வந்து, நம்மளுடைய ஃபோக்கஸ ஃபுல்லா ஹைல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனோட ஈடுபடுத்தணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த ஹையர் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனா நமக்கு மீறுற ஒரு சக்தி அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த சக்தியில மட்டும் தான் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபோக்கஸ் இருக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க லைஃப்ல ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கும். அத பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்ல நீங்க ஏதாவது ஒரு வருத்தமான சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஃபோக்கஸ்ல இருப்பீங்க. அப்போ உங்க ஃபோக்கஸ் எதுல இருக்கோ அத பேஸ் பண்ணி தான் உங்க லைஃப் போக போகுது. கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலுமே கூட சரி, ஃபெயிலியரா இருந்தாலுமே கூட சரி, அவங்க ஃபோக்கஸ் மட்டும் எப்பயுமே மேக்ஸிமம் அந்த சக்தி மேல தான் இருக்கணும். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த ஆன்மீக சக்தி மேல தான் அந்த ஃபோக்கஸ் இருக்கணும்ன்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். இந்த எண்ணம் அவங்கள என்ன செய்ய வச்சுரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட்டான சொல்யூஷன்ஸ கண்டுபிடிக்க வைக்கும். நீங்க நார்மலான பீப்பிள் வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன்ஸ் எங்க போய் தேடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பார்ல போய் தேடுறதா இருக்கலாம், ஒயின் ஷாப்ல போய் தேடுறதா இருக்கலாம். இல்ல வந்து வேற சில அவங்களுக்கு லெஷர் குடுக்குற விஷயத்தலாம் போயிட்டு சொல்யூஷன் தேடுறதா இருக்கலாம். ஆனா அங்கலாம் சொல்யூஷன் கிடைக்க போறது கிடையாது. நம்மளுக்கு டெம்பரவரியா ரிலீவ் கிடைக்கும். போய் ட்ரிங்க் பண்ற பெர்சன் ட்ரிங்க் பண்ணாருன்னா, அவர் பிரச்சனையிலருந்து கொஞ்சம் விடுபடலாமே தவிர்த்து, பெர்மனன்ட்டான சொல்யூஷன் அது கிடைக்காது. அந்த ஒரு சொல்யூஷன் நம்ம கிடைக்க வைக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோக்கஸ வந்து ஒரு ஆன்மீகமா வச்சுக்கிட்டு, அதுக்கு நமக்கு மேல இருக்கிற சக்தியில அந்த ஃபோக்கஸ வைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பெர்சன். அதனால தான் அவங்களால வந்து ஒரு பெர்மனன்ட்டான சொல்யூஷன கண்டுபிடிக்க முடியுது. எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலுமே கூட சரி. 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாரி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கவங்க தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஹிந்துயிசம்ல லார்ட் சிவாவ பார்த்திருப்போம். சிவபெருமான வந்து அதிகமான ஒரு விஷயத்த நம்ம எப்போ பார்த்துப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு மெடிடேஷன் போஸ்டர்லயே உட்கார்ந்துட்டு இருப்பாரு அவரு. சிவலிங்க வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு. வழிபாட்டுல சிவலிங்கத்த வழிபடுவோம். ஆனா அவர பார்க்கும்போது மேக்ஸிமம் 99% வந்து ஒரு தியான உருவத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்க மாரி இருப்பாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தோட ஒரு முக்கியத்துவத்த இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக தான். எவ்வளோ தூரம் மெடிடேஷன் பண்றோமோ, அதை பேஸ் பண்ணி தான் நீங்க உண்மைய தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த உண்மைய தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கவங்க தான் ஸ்பிரிச்சுவல் பீப்பிள். அதிகமா மெடிடேஷன் பண்ண அவங்களுக்கு 2 பெனிஃபிட் கிடைக்கும். 2 ஒரு ஒரு பாட் லக் மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாட் ஆஃப் கோல்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். அது கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எங்கேயோ ஒரு பெரிய ஃபங்ஷனுக்கு போறீங்கன்னா, நீங்க பயங்கரமா ரெடியா இருப்பீங்க. உங்க ஹேர் ஸ்டைல்லேருந்து உங்க ட்ரெஸ்ஸிங்லேருந்து நீங்க எல்லாமே பக்காவா வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லப்படுறத எங்க போய் பார்ப்பீங்க? ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்னு பார்ப்பீங்க. எல்லாம் பக்காவா டிரெஸ் பண்ணியிருக்கணும். உங்க தலையிலிருந்து பாதம் வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணிப்பீங்க. உங்க உடம்ப ஃபுல்லா இந்த கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ணும். சப்போஸ் உங்க ஹேர் ஸ்டைல் ஏதாவது கலைஞ்சிருக்கு சரியில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குனு மாத்துவீங்க. இது வந்து நம்மளோட அவுட்டர் பாடி ரிஃப்ளெக்ஷன். ஆனா, உங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு தெரியுமா? நீங்க கோவமா இருக்கீங்களா? இல்ல யார் மேலயா பொறாமப்படுறீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? உங்க எமோஷன் என்ன சொல்ல வருதுன்னு சொல்லப்படுற அந்த ரிஃப்ளெக்ஷன நீங்க மெடிடேஷன் மூலியமா தான் பார்க்க முடியும். நீங்க மெடிடேஷன் பண்ண உங்க ஆப்போசிட் ஒரு கண்ணாடி மாரி தெரிய ஆரம்பிக்கும். அந்த கண்ணாடில வந்து நீங்க வந்து கோவமா இருக்கீங்களா? பொறாமைப்படுறீங்களா? இல்ல வந்து வேற தவறான எண்ணங்கள் உங்க மனசுல ஓடுதா? எதனால உங்க லைஃப் வந்து இந்த மாரி டவுன்ல போகுதுன்ற மொத்த ரிஃப்ளெக்ஷனும் அப்படியே தெரியும். உங்க ட்ரெஸ்ஸிங் சரியில்ல, தலைமுடி கலஞ்சதுன்னா கண்ணாடிய பார்த்து சரி செஞ்சுக்கிற மாரி, இந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட கண்ணாடியில உங்களோட செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இன்சைட்ல உங்களுக்கு தெரிய விஷயங்கள பார்த்து, நீங்க உங்க வாழ்க்கைய சரி செஞ்சுக்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க எண்ணத்த நீங்க கியூர் பண்ணிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை கியூர் ஆயிடும். அதுதான் மெடிடேஷன் சொல்ல வருது. இத தான் ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம்னா மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். இந்த 2 விஷயத்தையுமே ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் வளர்த்து வச்சிருப்பாங்க. அந்த மைண்ட்ஃபுல்னஸ்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு துயரம் நடந்து போச்சு. பயங்கரமான துரோகம் நடத்திட்டாங்க. நீங்க பாதாளத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல யாரையுமே சாபிக்காதீங்க. சாபம் விடக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வலிய கடவுள் உங்களுக்கு குடுக்குறாரு. ஏதோ ஒரு ரீசனால இந்த பெயின நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்ல கடிச்சுட்டு அனுபவிச்சுருங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. எவ்வளோ ஒரு வலி கிடைச்சாலுமே கூட சரி, பல்ல கடிச்சுட்டு அத ஃபுல்லா வந்து அனுபவிச்சுருங்க. அது ஏன் அனுபவிக்கணும்? அந்த இடத்துல நீங்க ஏன் சாபம் விடக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கர்ம வினை கழியாதுன்னுவாங்க. கர்மானா இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச பாவத்த இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட்டால நீங்க கழிச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்க சாபம் விட்டு அந்த சாபம் கண்டிப்பா பலிக்கும். உடைஞ்ச இதயம் விடுற சாபம் கண்டிப்பா பலிக்கும். அந்த இடத்துல நீங்க உங்களோட கர்ம வினைய வளர்க்காதீங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். 2வது இடத்துல நீங்க எங்க மைண்ட்ஃபுல்னஸ்ஸா ரொம்ப இருக்கும். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்க, பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க. அந்த இடத்துல வாக்கு குடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு நான் உனக்கு இது பண்ணிடுறேன். நான் மனசு நிறைவா இருக்கேன். நான் அது சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல பண்ணா உங்களால பண்ண முடியாது. அதுவும் உங்களோட கர்மாவா மாறிடும். ஸோ இந்த 2 இடத்துல நீங்க வந்து
மைண்ட்ஃபுல்னஸா இருக்கிறதுக்காக தான் மெடிடேஷனை பயன்படுத்துவாங்க ஸ்பிரிச்சுவல் பீப்பிள். இந்த உண்மையை தெளிவா தெரிஞ்சதுனால தான் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைஃப்ல ஏற்படுற ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், சஃபரிங்ஸா இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு பர்சனை ஸ்பிரிச்சுவலா க்ரோ பண்ண தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பீப்பிள். அந்த உண்மை அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுட்டு இருக்கும். லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து வெறும் சந்தோஷமே நிறைஞ்சிட்டு இருக்க ஒரு பூந்தோட்டம் மட்டும் கிடையாது. நிறைய முட்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு முள் காடா கூட இருக்கும். இந்த வெந்து தணிந்தது காட்டுல இருந்து சிம்பு வருவாரு முள்காட்டுல இருந்து. அந்த மாதிரி முட்களும் நிறைஞ்ச ஒரு காடு தான் அந்த வாழ்க்கை. இதுல 2 இடத்துலயுமே ஒரு பெர்சன் டிராவல் பண்ண கத்து வச்சிருக்கணும். 2 இடத்தையுமே ஒரு பெர்சன் ஏத்துக்கணும். இது நார்மல் பீப்பிள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏன் இது நடக்குது? நான் ஏன் இது பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குதுன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தா அவங்களுக்கு வந்த டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனா இருக்கலாம், ப்ராப்ளம்ஸா இருக்கலாம். அவங்கள செதுக்க தான் வந்திருக்கும். அவங்கள கீழ தள்ளி அழிக்க வந்திருக்காதுன்ற உண்மை வந்து நார்மல் பீப்பிளுக்கு தெரியாது. ஸ்பிரிச்சுவலா இருக்கிற பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளமோ, வலியோ, வேதனையோ உங்களுக்கு ஏதோ டீச் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதோ சொல்லிக் குடுக்குது. அது என்னன்னு லிசன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அந்த லிசனிங் குவாலிட்டி அதிகமா வளர்த்துட்டு இருப்பாங்க. இந்த உண்மை ஸ்பிரிச்சுவல் பீப்பிளுக்கு அதிகமா தெரியும். அந்த வலி வேதனையிலிருந்து அது ஏதோ நம்மளுக்கு கத்து தர வருது. வாழ்க்கை நம்மளுக்கு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது. அத எடுத்துக்காம அதுலருந்து தப்பிக்க பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா லைஃப் லாங் நம்ம எதுவுமே சாதிக்கவே முடியாது. கத்துக்கவும் முடியாதுன்னு நினைக்கிறவங்க தான் ஸ்பிரிச்சுவல் பீப்பிள். அதனால ஒரு சங்கடமோ, ஒரு வலியோ, துரோகமோ, வேதனையோ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள ஏதோ ஒரு லெவல்ல பெருசா தூக்கி எங்கேயோ கொண்டு போகுதுன்னு தான் அர்த்தமே தவிர்த்து, உங்கள கீழ தள்றதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. நீங்க கரெக்ட்டா இருந்தா, உங்க எண்ணம் கரெக்ட்டா இருந்ததுன்னா, இந்த உண்மைய தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கவங்க தான் ஸ்பிரிச்சுவல் பீப்பிள். அதனால தான் அவங்க கனெக்ஷன் எப்பவுமே வந்து இன்டர்னலா இருக்கிறதோட மட்டும் இல்லாம, அவங்க லைஃப்ல எந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்தாலுமே கூட சரி, அத ஒரே மாரி பார்த்து, அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி பெனிஃபிட் அடைய முடியும்? ஒரு பேடான சிச்சுவேஷன்ல இருந்து கூட அவங்களால பெனிஃபிட் அடைய முடியும் நம்புறவங்க தான் ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எண்டாவது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இங்க நெறைய பேர் லைஃப் ஸ்டைல்னு நெனச்சுட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கு. ஈஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த மாரி ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு செட் ஆஃப் பீப்பிள் அவங்க மெடிடேட் பண்ணிட்டு இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, தனிமையில இருப்பாங்க. அது செர்டைன் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற நினைப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் அ லைஃப் ஸ்டைல். ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து எல்லாருக்குமே நீடட். எல்லாருக்குமே தேவை. 3 வேள சாப்பாடு எப்படி உங்களுக்கு தேவையோ, அந்த மாரி ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், ஆன்மீகம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், இங்க எல்லாருக்குமே தேவைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மீகத்த ஒருத்தன் உணரும்போது மட்டும் தான், அவனே யாருன்னு தெரிஞ்சுக்கும்போது மட்டும் தான், லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் அன்எக்ஸ்பெக்டடான, அன்சர்டனிட்டியான நெறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில, அவனால கொஞ்சம் ப்ராப்பரா, பீஸ்ஃபுல்லா டிராவல் பண்ண முடியும். எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒருத்தன் டிராவல் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பிரச்சனை கிடையாது. லைஃப்ல இருக்கிற ஃப்ளோல அவன் போயிட்டே இருப்பான். ஆனா எதையாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எனக்கு இது நடக்கணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் இங்க பிரச்சனையே. இந்த லைஃப்ல வந்து அந்த ஃப்ளோல போறதுக்கு உதவுறது தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. இன்னொரு விஷயம் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ரிலிஜன் பேசிஸ்ல நம்ம பிரிக்கவே கூடாது. ஹிந்துயிசமா நீ ஹிந்து, நீ முஸ்லீமா நீ முஸ்லீம். அதாவது ஹிந்துயிசம்னா நீ வந்து நிறைய பூஜைகள் பண்ணணும். முஸ்லீமா நீ 5 வேள தொழுகை செய்யணும். கிறிஸ்டினா நீ நிறைய பிரேயர்ஸ் பண்ணணும். புத்திசமா நீ அதுக்கேத்த மாரி மெடிடேட் பண்ணணும். அப்படி பிரிச்சிடக்கூடாது. ஏன் இந்த மாரி பிரிச்சிடக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தவளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தவளை வந்து ஒரு குட்டைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு வச்சுக்கோங்க. பொறந்ததுலேருந்து அந்த குட்டைக்குள்ள தான் இருக்குதுன்னா, அந்த தவளைக்கு அந்த குட்டை மட்டும் தான் பெரிய விஷயம். அதுதான் உலகம், அதுதான் தெய்வம், அதுதான் பெரிய விஷயம், அதுதான் அதுக்கு ஓனர்ன்னு சொல்லிட்டு, அந்த குட்டைய மட்டுமே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும். அந்த மாரி எல்லா தவளைகளுமே உட்கார்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தவளைக்கும் அதோட குட்டை மட்டும் தான் பெரிய இடமா தெரிஞ்சுட்டு இருக்கும். ஆனா, அந்த தவளைக்கு கடல்னு ஒண்ணு இருக்கிறது தெரியாது. வெளியில வந்தா தான் கடல்னு ஒண்ணு இருக்கு. அந்த குட்டைய விட பெரிய ஒரு வேஸ்ட்டான ஒரு ஓஷனே இருக்கு. குட்டை பெருசா, அந்த கடல் பெருசா அப்படின்ற மாரி தெரியும் நம்மளுக்கு அப்படின்ற மாரியான எண்ணம் தவளைக்கு இருக்காது. அதே மாரி தான் ரிலிஜன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன ஒரு குட்டைக்குள்ள நம்ம மாட்டிக்க கூடாது. அது ஒரு இந்துசமா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், இஸ்லாமிக்கா இருக்கலாம், இல்ல கிறிஸ்டியானிட்டியா இருக்கலாம். அதுலருந்து நம்ம வெளிய வரணும். எல்லா மதத்த பத்தியும் படிக்கணும். எல்லா மதத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்பதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ஒரு ஒரு குட்டை கிடையாது. ஒரு ரிலிஜன பொறுத்த விஷயம் கிடையாது. கடல் அப்படின்றது தெரிய வரும். நம்மலாம் வந்து பிரிவால இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம யாருமே பிரியல. நம்மலாம் ஒண்ணு அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த லவ்வா இருக்கலாம், கம்பேஷனா இருக்கலாம், எம்பத்தியா இருக்கலாம். ஒரு கடல் மாரி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இததான் ஸ்பிரிச்சுவாலிட்டி செய்யும். அதனால தான் ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் எப்பயுமே வந்து ஒரு செர்டைன் ரிலிஜன்ல வந்து அவங்களே வந்து லிமிட்டட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு வேஸ்ட்டான ஓஷன் மாரி இருப்பாங்க. இந்த உண்மையும் ஸ்பிரிச்சுவல் பெர்சனுக்கு தெரியும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.